இன்று தமிழகம் எங்கும் நாளை நடைபெறவிருக்கும் பொங்கல் விழா நிகழ்ச்சிகளை சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுவதால் நான் சார்ந்த கோவை மாவட்டம் தமிழக வியாபாரிகள் சம்மேளன சார்பாகவும் கடைவீதி கிளை சார்பாகவும் இன்று பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு அதை ஏழை மக்களுக்கு அந்த பொங்கல் யூனியன் கொடுக்கப்பட்டு இந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய சார்பாக உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தில் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய தலைமை கமிட்டி நிர்வாகிகளும் கடைவீதி கிளையினுடைய நிர்வாகிகளும் இணைந்து சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றும் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் 1982 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பொங்கல் நிகழ்ச்சியாக இருப்பதால் அவர்களுக்கு பொங்கல் இனிப்பு வழங்கி சிறப்பான முறையில் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் மீண்டும் 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 சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் நாளை நடைபெறவிருக்கும் பொங்கல் நிகழ்ச்சிகளை அவரவர்கள் வீட்டிலே பொங்கல் வைத்து தமிழகம் எங்கும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய மாவட்டத்தில் எஸ் எம் முருகன் அவர்களே மற்றும் கடைவீதி நிர்வாகிகளே, தலைமை நிர்வாகிகளே, இன்று நாளை தினம் பொங்கல் கொண்டாடும் இந்த தினத்தில் இன்றைக்கு பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சங்கத்தை பொறுத்த மட்டில் ஜாதி, மதம், மொழி என்று எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட இயக்கம் தான் தமிழக வியாபாரி சம்மேளனம். அந்த சம்மேளனத்தினுடைய நோக்கம் என்றால் கோவை மாவட்டம் எல்லாம் தமிழகம் எங்கும் நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இந்த பொங்கல் விழா வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.